ஓம் ஷிமலாயுத்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயா. இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, வேஷமோ தோஷமோ விலகப் போகுது, ஆசையும் கனவும் அதிர்ஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது, பழிக்க போகுது, நடக்க போகுது. 120 நாட்களுக்கு பிறகு குருவான் வக்ர நிவர்த்தி அடைவதால, நேர்கதியில இனிமே பயணிக்க போறதால, குருவான் முழு சக்தியை பெறப்போகின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 84 நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக உங்களுக்கு கடவுள் கொடுக்கும் கடைசி வாய்ப்பாக இருக்க போகுது. வாய்ப்பை தவற விட்டா இன்னும் 12 வருடங்கள் காத்திருக்கணும். ஸோ அதனால வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய பதிவில் குருவனுடைய வக்ர நிவர்த்தியினுடைய பலங்களை தான் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இன் ரெஃபரன்ஸ் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனது நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். போம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அருளையும் பொருளையும் இரண்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் வழங்க போகும் குரு பகவான். ஆமாங்க, உங்களுடைய கும்ப ராசிக்கு 5ஆம் இடம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடந்த 120 நாட்களாக வக்ர கதியில இருந்தார். அந்த வக்ர நிலையில் இருந்ததால் குருவினுடைய பார்வை பெற்றும் கும்பராசிக்காரருடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க முடியாம போச்சு. ஜென்மத்துல ராகு பகவான் இருந்ததாலையும் குடும்ப வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவு, கருத்து வேறுபாடு, ஒரு சண்டை சச்சரவு, நிறைய அலைச்சல், நிறைய பயணம் அப்படின்றது ஏற்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் மார்ச் மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து ஜூன் 2ஆம் தேதி அந்த குருவன் பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு பெறுவார். அப்போ மார்ச் 11 ஜூன் 2 வரை கிட்டத்தட்ட ஒரு 84 நாட்கள் இந்த மிதுன ராசியில இருக்க போறார். இது அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள், கடவுள் கொடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த குருவனுடைய 9ஆம் பார்வை என்பது உங்களுக்கு கும்பராசியின் மீது பதியும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவான நன்மை தான் நடக்கும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்போ இது கடைசி வாய்ப்பு. அருளையும் பொருளையும் கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். அப்படி எந்தெந்த விதத்துல நன்மை செய்ய போறார் அப்படின்னா, முதல்ல நான் எடுத்தவன்னு சொல்லுது திருமண வாழ்க்கை. இந்த திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை முதல் சரி பண்ண போறாரு. திருமண தடை இருப்பவர்களுக்கு அந்த திருமண தடையை நீக்கி திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இந்த குரு பகவான். நினைச்ச நபரை, விரும்பிய நபரை கரம் பிடிப்பதற்கு, கல்யாணத்தை முடிப்பதற்கு சாதகமான ஒரு அனுகூலத்தை இந்த குருவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு திருப்பம் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவுன்னு சொல்லலாம், ஒரு குழந்தை பாக்கியத்தை, அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஆண் வாரிசுக்கு வெயிட் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது பெண் வாரிசுக்கு வெயிட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு வாரிசு யோகத்தை இந்த குருவனுடைய திருவருளால் பெற முடியும். நீங்க ஏறாத கோயில் இல்லை, போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எந்த தெய்வமே எனக்கு செவி சாய்க்கல, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த கும்பராசிக்காரங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் சான்ஸ் சொல்லலாம் இந்த வருஷத்துல. ஏன்னா குருவானுடைய நல்ல நிலைமையில் இருக்கனால அந்த தெய்வங்கள் உங்களுக்கு பரிபூரணமா அருளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ தெய்வத்தினுடைய அருள் கிடைப்பது மூலமாக குழந்தை பாக்கியம், திருமணம், இது போக அதிர்ஷ்டம். ஸோ உங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும், அல்லது இந்த ஒரு பதவியில நான் அமரணும், இந்த ஒரு வேலையை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா. மேலும் உங்களுடைய கனவு படிப்புன்னு சொல்லலாம், எஜுகேஷன்ல அப்படிப்பட்ட அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வருடம். அந்த ஆசை நிறைவேற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா. முக்கியமா மத்திய அரசாங்க பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பில் வெற்றிகள் கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பில் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமா நீதித்துறை, நிதித்துறை, அதாவது பேங்க் ரிலேட்டடான ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும், நீதித்துறை, வக்கீல் போன்ற நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு சுமூகமான ஒரு காலகட்டம். அதுல ஒரு சாத்வீகமான உங்களுக்கு சாதகமான பலங்கள் நடக்கும். இல்லைங்க எனக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கனாலும் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்குங்க. ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த குருவனுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில். முடியாத பல பிரச்சனைகளை அந்த குருவன் முடிச்சு கொடுப்பாரு உங்களுக்கு, அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதுல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனை, உங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனை உங்களுக்கு முடியும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமணமோ இல்ல உடல் ஆரோக்கியம் சரியில்லாம இருந்துச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படும். ரொம்ப மருத்துவ செலவு இருக்கு, ரொம்ப நோய்வாய்ப்பட்டால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு உங்க குழந்தைங்க அப்படின்னா உங்க பிள்ளைகளுக்கு அது சரியாகுங்க. ஸோ அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேற்கொண்டு இந்த மூத்த சகோதர சகோதரிகளால் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனை குறையும். வரவேண்டிய பணவரவு வந்து சேரும். ஏன்னா அந்த குருவனுடைய நேரடி 7ஆம் பார்வை என்பது தனுசுல பதிவு உங்களுடைய கும்பத்திற்கு அது லாபஸ்தானம். அப்போ வரவேண்டிய பணம் வந்து சேருங்க. ரொம்ப வருஷமா எனக்கு பெரிய கடன் இருக்கு, இந்த கடன்ல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன், எனக்கு ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது
அப்படின்னு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரனுக்கு திடீர் பணவரவு கண்டிப்பா இருக்குது. அந்த திடீர் பணவரவு திடீர் லாபங்களாக கிடைப்பதன் மூலமாக இருக்கிற கடன் பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. இரண்டாவது வாழ்க்கை, அதாவது மறுமண வாழ்க்கைக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் அந்த மறுமண வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் இந்த குரு பகவான். ஸோ அதுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. சரிங்களா? அதையும் நீங்க தாராளம் பயன்படுத்தி. மேற்கொண்டு இந்த குருவோடைய 5ஆம் பார்வை அப்படின்றது துலாம் ராசியில பத்தி உங்களுடைய கும்பத்திற்கு அது 9ஆம் வீடாக அமையுது. ஸோ 9ஆம் வீடு அமையறப்போ கண்டிப்பா பெயர் புகழ், உங்களுடைய இமேஜ் மாறப்பு. ஸோ இதனால் வரைக்கும் ஒரு தொழிலாளியா இருந்த நீங்க முதலாளியா நீங்க மாறுவீங்க. ஓகேங்களா? உங்களுடைய இமேஜ் மாறும். கண்டிப்பா எதிர்பார்த்த மாதிரி பதவி, போஸ்டிங் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். குடும்பத்துல வாரிசு யோகங்களுக்கு உண்டு. அது கூட சேர்த்து கண்டிப்பா ஒரு சொத்துக்கள், கண்டிப்பா ஒரு கிரகப்பிரவேசம், சொந்த வீடு கட்டி வாங்கி ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். சுபகாரியம், சுப நிகழ்ச்சி அப்படின்றது இந்த கும்பராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு சுபகாரியம், ஒரு குழந்தை பிறப்பு, திருமணம், வீடு மனை கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்றது, அல்லது ஒரு வேலை வாய்ப்பு விஷயத்துல ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது, இல்லை ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கிறது, இப்படி ஏதேனும் ஒரு சுபகாரியம் கண்டிப்பா இந்த ஜூன் மாதம் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு நடக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஏன்னா அந்த காலமும் கிரகங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டுமே உருவாக்கி கொடுக்கும். அந்த டயத்துல நம்ம தான் முயற்சியும் உழைப்பையும் போடணும். அந்த முயற்சி உழைப்பை நீங்க கரெக்டா இந்த மார்ச் மாசம் ஜூன் வரை கண்டிப்பா போட்டீங்கன்னா அதற்குண்டான பலன் உடனே கிடைக்கும். ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி இங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் இந்த குருவான் உங்களுடைய கும்பத்திற்கு 11ஆம் வீடான தனுசு இருக்கும், 2ஆம் வீடான மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். இப்போ 11ஆம் வீடான தனுசுல எந்த விதமான பெரிய கிரகங்களும் கிடையாது. ஆனா சனியினுடைய பார்வை இருக்கு. ஓகேங்களா? அப்போ வர வேண்டிய பணவரவில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. இதனால் வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு பெருசா லாபம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த மார்ச் இருந்து ஜூனுக்குள்ள டக்குன்னு ஒரு பெனிஃபிட், பண லாபங்கள் கிடைக்கும். நீங்க பண்ணக்கூடிய வேலை தொழில சனிவால சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் குருவோடைய பார்வையால் அது முடிச்சு கொடுக்கப்படும். அப்போ பணத்தை வசூல் பண்ணிங்க, கொடுத்த பணத்தை திருப்பி வசூல் பண்ணிக்கிறதும் சரியான ஒரு காலகட்டம். குறிப்பிட்டு பெண்களுக்கு மிக மிக ஒரு சொந்த தொழில், ஒரு வேலையில் அமரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். உங்க கையில காசு பண்ண பொருளுக்கு உண்டான வாய்ப்பினை கொடுக்கும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும். உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருந்தால் அது சரியாகும். ஓகேங்களா? அடுத்து இந்த 2ஆம் வீடான மீனத்துக்கு இந்த குருவான அதிபதி 2ல சனிவன் அமர்ந்திருக்கிறார். அப்போ குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கணும், குடும்பத்துக்காக சில தியாகங்கள் பண்ணணும், விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுடைய உடல்ல அக்கறை கவனம் இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்காது. ஸோ உங்களுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு, உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை, இதன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் தான் அதை சரி பண்றதுக்கு குருவான ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. ஸோ அதன் மூலமா தீரா பிரச்சனைகள் தீரும். பல வருடமா உடல் ரீதியாக ஒரு நோய் பிரச்சனை அது சின்ன மருத்துவ சிகிச்சை மூலம் சரியாகும். ஓகேங்களா? பயணம், டிராவல் முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்களா? ரொம்ப ட்ரை பண்ணி இனிமே நடக்காது, இனிமே முடியாது அப்படின்னு அப்படி நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் குருவுடைய திருவருளால் அந்த ஒரு விஷயம் நடக்கும். உங்களுடைய ஆசைன்னு சொல்லலாம், உங்களுடைய கனவுன்னு சொல்லலாம், அதுக்கு நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க. அந்த முயற்சிக்கு இப்ப பலன் கிடைக்கும். ஓகேங்களா? எது நடக்காது, இது முடியாதுன்னு வச்சுங்களா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பா ஏற்பட்ட மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்ப பணிச்சுமை, தேவையில்லாத நபர்கள் குடும்பத்தை தலையிட்டு அதனால ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனைலாம் சரியாகும். அப்படிப்பட்ட நபர்கள் விலகுவார்கள். ஸோ அதனாலேயும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும். வார்த்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனை படிப்படியாக குறையும். ஸோ ஆக மொத்தம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமா கனவுகள் பழிப்பதோடு உங்களுடைய கண்ணீரும் கரையும். ஓகேங்களா? ஸோ வாய்ப்பு பயன்படுத்திங்க. மிக முக்கியமா இந்த ஒரு நேரத்தில் வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாட்சி வணங்குங்கள். மிக மிக நல்லது அது. சரிங்களா? தவறாம இந்த வழிபாட பண்ணிக்கங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்று கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காம ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராக்கியம். திருவடி சரணம்.